நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலோரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மீனவர்கள். அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜெலாம் போகாமல் அவங்க அப்பாவோடையும் அண்ணனோடையும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போகிறாங்க. வேலை இல்லாத நேரத்தில் இந்த பசங்க எல்லாம் பகலில் சும்மா இருக்காமல் கடலில் முத்து எடுக்க போகிறாங்க. முத்து எடுக்கிறதுக்கு பல மைல் தூரம் கடலுக்கு உள்ளே போகணும். அந்த பசங்களில் ஒரு சிலர் சாதாரணமாக போய் முத்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஒருத்தன் பேர் தாமஸ். அவனும் காலேஜெலாம் போகாமல் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போகிறான். ஒரு நாள் இதே மாதிரி பசங்களோட பகல் நேரத்தில் முத்து எடுக்க போகிறாங்க. அப்படி எல்லாரும் போகிறப்ப இவன் ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சி முத்தெடுப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். கடலுக்குள்ளே இவனோட சேர்ந்து 4 பேர் போகிறாங்க. படகுலையே சிலர் தூண்டில் போட்டு தங்கிடுறாங்க. இவனும் ரொம்ப தூரம் உள்ளே இறங்குறான். போக போக சூரியன் வெளிச்சம் மறைஞ்சு இருட்டு வர ஆரம்பிக்குது. ஆனால் இதெல்லாம் இவனுக்கு பழகின விஷயன்றனால கொஞ்சம் உள்ளே இறங்குறான். அப்போ அந்த இருட்டில் தூரத்தில் ஒரு வெளிச்சம் கடல் உள்ளேருந்து தெரியுது. இவன் ஆச்சரியத்தோட அது என்னன்னு பார்க்கலான்னு கிட்ட போகிறான். போக போக அந்த இடம் ரொம்ப சுட ஆரம்பிக்குது. ஆழ்கடலில் இவ்வளோ வெப்பமாக இருந்ததே இல்லை. அந்த வெளிச்சத்தை கிட்ட போய் பார்க்குறான். அது ஒரு மோதிரம். அது எப்படி இவ்வளோ ஜொலிக்குதுன்னு தொட போகிறான். ஒரு உருவம் அவன் முன்னாடி திடீர்னு வந்து போகுது. அதோட பல்லு எல்லாம் கூர்மையாக வச்சுட்டு ஒரு செகண்டில் போயிடுது. இவனுக்கு உயிரே போயிடுச்சு. ஏதோ பெரிய திமிங்கலம் இல்லாட்டி சுறாவாக இருக்கும்னு நினச்சி விட்டுறான். அந்த மோதிரத்தை பார்க்குறான். அது ஒரு குச்சியில் மாட்டியிருக்கு. அதை எடுக்க பார்க்குறான். அவனால் எடுக்க முடியல. அந்த குச்சியோடவே தூக்க பார்க்குறான். ஆனால் அந்த குச்சியோடு சேர்ந்து வெயிட்டு ஃபுல்லாக கீழே ஊனி இருக்கு. இவன் அந்த குச்சியோடு சேர்த்து நல்லா வெளியே இழுக்கிறான். அப்படி இழுக்கிறப்ப அந்த மோதிரத்தோடு சேர்ந்து கீழே இருந்து ஒரு மண்டையோடு வெளியே வருது. அப்போ தான் பார்க்குறான் அது குச்சி இல்லை, ஒரு விரலோட எலும்பு கூடுன்னு. அந்த எலும்பு கூட்டில் மோதிரம் இருக்குது. அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் மூச்சை விட்டுறான். அப்போ தண்ணி கொஞ்சம் உள்ளே போய் மூச்சு திணற ஆரம்பிக்குது. அந்த மோதிரத்தை விட்டுட்டு மேலே போகலான்னு பார்க்குறான். அப்போ திடீர்னு இவன் காலை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்குது. அப்போ இவன் கீழே பார்க்குறான். அந்த எலும்பு கூடு தன்னோட கையால் அவன் காலை பிடிச்சிருக்கு. தாமஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சியாயிருது. அந்த கையை இன்னொரு காலால் தட்டி விட்டுட்டு வேக வேகமாக வந்து ஒரு வழியாக தண்ணிக்கு மேலே வந்துடுறான். வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குறான் இவனோட வந்த பசங்க எல்லாம் காணோம். அங்கே இவங்க வந்த படகையும் காணோம். இதை விட முக்கியமான இன்னொரு விஷயத்த பார்க்குறான். சூரிய வெளிச்சம் போய் இருட்டாக அந்த கடலை பார்க்க ரொம்ப கருமையாக இருக்குது. இது எப்படின்னே புரியாமல் மேலே நீந்திகிட்டே இருக்கான். அப்போ தூரத்தில் ஒரு படகு மிதந்துட்டு வருது. அப்போ இவன் கத்தி நான் இங்கே இருக்கேன்னு கூப்பிட்றான். அந்த படகு இவன் பக்கமாக வருது. சத்தம் எதுவும் இல்லாமல் மெதுவாக இவன் பக்கம் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். கிட்ட வரப்போ தான் பார்க்குறான் அந்த படகுல யாருமே இல்லைன்னு. தானாக இவன் பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. தாமஸ் வேகமாக நீந்தி அந்த படகுல போய் பார்க்குறான். இவன் உள்ளே பார்த்ததும் ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா இவனோட வந்தவங்க எல்லாம் செத்து அந்த படகுல கிடக்குறாங்க. இந்த அதிர்ச்சியில் இருக்கிறப்ப திடீர்னு ஒரு உருவம் தூரத்தில் கடல்ல இருந்து இவனை பார்க்குது. இவனும் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துறான். அப்போ அந்த உருவம் கண்ணில் இருந்து நெருப்பு மாதிரி வெளிச்சம் தெரியுது. இவன் அதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறான். பயந்துட்டு ஏதோ ஒரு திசையை நோக்கி நீந்தி போகலான்னு வேகமாக போகிறான். நீந்திட்டே பின்னால் திரும்பி பார்க்குறான். அந்த உருவம் அங்கே இல்லை. இவனும் நீந்திட்டே போயிட்டுருக்கான். அப்போ அந்த உருவம் மெதுவாக இவன் பக்கத்துலேயே நீந்தி போகிறத பார்க்குறான். அது ரொம்ப கொடூரமான ஒரு அரக்கனை போல் இருக்கிற ஒரு உருவத்தை பார்க்குறான். இவன் அப்படியே நின்று ஒரே இடத்துல நீந்திட்டு இருக்கான். அந்த உருவம் எங்கே இருக்குன்னு 4 பக்கமும் சுற்றின்னு தேடுறான். அப்போ அவன் காலை கடல்ல இருந்து யாரோ இழுக்கிறாங்க. அப்போ இதை எதிர்பார்க்காத தாமஸ் கடல் உள்ள வேகமாக போகிறான். அந்த கை இவனை இழுத்துட்டே உள்ள வேகமாக போகுது. இவன் மூச்சு திணறி சுயநினைவு இழக்க போகிறப்ப இவன் தலையை பிடிச்சி ஒரு உருவம் மேலே இழுக்குது. இவன் மயக்கத்தில் பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே வரான். தண்ணியிலேருந்து வெளியே வந்ததும் அப்போ தான் பார்க்குறான் மேலே சூரிய வெளிச்சம் தெரியுது. தாமஸை மேலே இழுத்துட்டு வந்தது யாரும் இல்லை, தாமஸோட தம்பி அந்தோனி. அவனும் இவங்க கூட முத்தெடுக்க வந்திருக்கான். ஆனால் அவன் கடலுக்கு போகாமல் படகுலேயே இருந்திருக்கான். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சு பார்க்குறான். அங்கே இவன் கூட வந்த இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. படகுல இவனை ஏற்றிட்டு கரைக்கு போகிறாங்க. கரைக்கு போகிறப்ப தாமஸ்கிட்ட அந்தோனி உன்னை ரொம்ப நேரம் ஆகியும் காணோம், எல்லாரும் தேடணும், நீ எப்படி நீந்தாமல் சில மாதிரி ஒரே இடத்துல கடலில் மிதந்த, அப்புறம் மோதிரம்னு சொல்லிகிட்டே இருந்த அப்படின்னு கேட்குறான். அப்போ தாமஸ்க்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம அந்த மோதிரம் மண்டையோடு அப்புறம் ஒரு கடல் மிருகம் எல்லாத்தையும் பார்த்ததெல்லாம் பிரம்மையா ஒன்றுமே புரியலையேன்னு குழப்பத்திலே இருக்கான். ஆனால் இதை பற்றி அவன் தம்பிகிட்டையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லாமல் இருக்கான்.
அன்னைக்கு நைட் ஆகுது. தாமஸால் நிம்மதியாக தூங்கவே முடியல. கனவுல அவன் பார்த்த உருவம், அந்த மோதிரம் வந்துட்டே இருக்கு. தாமஸ்க்கு அந்த மோதிரத்தை பார்த்ததுலேருந்து அதை மறுபடியும் பார்க்கணும், அதை எடுக்கணும்னு ஆசையில் இருக்கான். இவன் வீட்டில் எல்லாரும் தூங்குறாங்க, இவனால் தூங்க முடியல. வெளியே வரான். அப்போ வெளியே நிற்கிறப்ப ஒரு அதிசயத்தை பார்க்குறான். என்னன்னா, கடலில் ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் மேலே வரைக்கும் தெரியுது. இதை பார்த்துட்டே நிற்கிற தாமஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த இடத்துல ஏதோ நடக்குதுன்னு மட்டும் புரியுது. இவனுக்கு என்ன அங்கே இருக்குன்னு பார்க்காம இருக்க முடியல. வேகமாக துடுப்பையும் படகையும் எடுத்துகிட்டு கடலுக்கு போகிறான். இவன் துடுப்பை போட்டுட்டு வேகமாக அந்த இடத்துக்கு போகிறான். வெளிச்சம் கிட்ட போயிட்டே இருக்கான். அப்போ யாரோ ரொம்ப சத்தமாக அப்படி தான் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குது. இவன் கொஞ்சம் பயம் வந்தாலும் அதை விட முக்கியமாக அந்த வெளிச்சத்தை பார்த்து அவன் போயிட்டே இருக்கான். கடைசியாக அந்த வெளிச்சத்து கிட்ட வரான். இவன் படகுல இருந்துட்டு அந்த வெளிச்சம் தெரிகிற இடத்த எட்டி பார்க்குறான். அவனுக்கு அங்கே ஏதோ தெரியுது. இவன் துடுப்பை விட்டுட்டு நல்லா எட்டி பார்க்குறான். அப்போ திடீர்னு ஒரு கை கடல் உள்ளேருந்து வந்து தாமஸோட கழுத்தை குடிக்குது. இவன் மிரண்டு போய் அந்த கையை எடுக்க பார்க்குறான். ஆனால் அந்த கையோட பலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு செகண்டில் வேகமாக கடல் உள்ள அவனை இழுத்துட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுது. அடுத்த நாள் அதிகாலையில் கரையோரமாக ஒரு சடலத்தை பார்க்குறாங்க. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறாங்க. அது தாமஸோட சடலம். இதை அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அவன் அம்மாவும் தம்பியும் அங்கே வந்து கதறி அலறாங்க. இவன் தம்பி அந்தோனினால் நம்பவே முடியல. எப்படி இவன் இறந்துருப்பான்? இத்தனைக்கும் தாமஸோட உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. தாமஸோட தம்பி ரொம்ப உடஞ்சி போய் அவனோட உடலையை பார்த்துட்ருக்கான். அப்போ தான் அந்தோனி ஒன்று கவனிக்கிறான். தாமஸோட விரலில் ஒரு மோதிரம் இருக்குது. இவன் கிட்ட போய் பார்க்குறான். அந்த மோதிரம் ரொம்ப பெருசாக வித்தியாசமாக இருக்குது. யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் உடலை சவப்பட்டியில் வச்சு புதைக்கிறாங்க. இவன் அம்மா கதறி அலறாங்க. அந்தோனியும் உடஞ்சி போய் ஒரு மூலையில் அழுதுட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் நைட்டு அந்தோனியும் இவன் அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து யாரோ கதவை தட்டுறாங்க. அந்தோனி முழிச்சுக்கிறான். உள்ளே இருந்து யாருன்னு கேட்குறான். எதுவுமே பேசாமல் வேகமாக கதவை தட்டுறாங்க. இவன் கொஞ்சம் கோபமாகி யாருங்கன்னு வேகமாக கதவை திறக்கிறான். அங்கே பார்த்ததும் அந்தோனிக்கு பெரிய ஷாக். வெளியே அவன் அண்ணன் தாமஸ் நிற்கிறான். அதுவும் அவன் உடம்பு ஃபுல்லாக மண்ணாக ஒட்டி இருக்கு. கண்ணெல்லாம் ரத்தத்தோட ரொம்ப பயங்கரமாக இருக்கான். இதை பார்த்து அவன் தம்பி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறான். அப்போ தாமஸ் அந்தோனியை பார்த்து என்னோட மோதிரத்தை கொடுன்னு ஒரு அகோரமான குரலில் கேட்குறான். இவன் பேசாமையே அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு கழுத்தை பிடிச்சாரான். அப்போ திடீர்னு அந்தோனி தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறான். அப்போ தான் அது கனவுன்னு தெரியுது. இவன் மறுபடியும் தூங்கலான்னு போகிறப்ப கனவுல வந்த மாதிரியே கதவை தட்டுறாங்க. இப்போ உண்மையாகவே இவனுக்கு படபடப்பாயிருது. மெதுவாக எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறான். திறந்து பார்க்குறப்ப வெளியே யாருமே இல்லை. வெளியே எட்டியும் பார்க்குறான், அங்கேயும் யாருமே இல்லை. அப்போ தான் பார்க்குறான், கடலில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தாமஸ் பார்த்த மாதிரியே வெளிச்சம் கடல்லேருந்து தெரியுது. இவன் என்ன இதுன்னு அதிசயமாக பார்க்குறான். கொஞ்சம் யோசிச்ச அந்தோனி தாமஸ் போன மாதிரியே கடலுக்கு போகிறான். அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்தோனியும் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போனதும் திடீர்னு கடலில் குதிச்சிட்றான். குதிச்சது இல்லாமல் அந்த வெளிச்சத்தை நோக்கியே கடல் ஆழத்துக்கு போயிட்டுருக்கான். அந்த வெளிச்சம் போன இடம் உள்ளே போக போக இவனால் பார்க்கவே முடியல. அவ்வளோ வெளிச்சமாக அந்த இடம் இருக்குது. அந்த கடல் தண்ணியே ரொம்ப சூடாக இருக்குது. இவன் என்ன நடந்தாலும் பார்க்காம விடக்கூடாதுன்னு உள்ளே போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வெப்பம் தாங்க முடியல. கண்ணு ரொம்ப கூசுது. அப்போ இதுக்கு மேலே முடியாதுன்னு மேலே போகலான்னு நினைக்கிறான். அப்போ ஏதோ ஒன்று இவனோட காலை வேகமாக பிடிச்சி இழுக்குது. அந்தோனியை உள்ளே இழுத்துட்டு போகுது. இவனாலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு பிடிக்க முடியல. அவன் திடீர்னு ஒரு மண்ணுக்குள்ளே புதைஞ்சு உள்ளே போயிடுறான். மயங்கிடுறான். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறான். ஒரு பாறைக்கு மேலே படுத்திருக்கிறான். முழிச்சதும் இவன் எங்கே இருக்கான்னு பார்க்குறான். அந்த இடம் வெறும் பாறைகளால் நிறைஞ்சிருக்கு. வானமே தெரியல. மேலே கீழேன்னு எல்லா இடமும் பாறையாகவே இருக்குது. ஆனால் அந்த பாறைங்க எல்லாம் பச்சையாக மின்னிட்டே இருக்குது. எந்திரிக்க நினைக்கிறான். கொஞ்சம் உள்ளே போகிறப்ப பார்க்குறான். உள்ளே போக போக அந்த இடம் பெருசாகிட்டே போகுது. மேலே தெரிஞ்ச பாறைகள்லாம் இன்னும் மேலே தூரமாக போகுது. அப்போ யாரோ இவன் பின்னால் வர மாதிரி தோணுது. திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை. கிட்ட யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. இவன் அங்கேருந்து பெரிய பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சு யார் வராங்கன்னு பார்க்குறான். அப்போ ஒரு பயங்கரமான நிழல் தெரியுது. இவன் பயத்தில் பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த உருவம் ரொம்ப பயங்கரமாக பெருசாக உடலை சுற்றி கடல் பாசான அப்பி இருக்குது. அந்த உருவத்தோட மூஞ்சியையும் பார்க்குறான். இவன் அதிர்ச்சி ஆயிடுறான்.
அந்த உருவத்தோட மூஞ்சி ரொம்பவே அழுகுன நிலையில் இருக்குது. மண்டையோடு பாதி தெரிஞ்சு புழுக்கள் எல்லாம் அதை சுற்றி ஊர்ந்துட்டே இருக்கிறத பார்க்குறான். இவன் கை காலெல்லாம் ரொம்பவே நடுங்குது. இந்த அகோரமான உருவம் இவனை தாண்டி போகுது. அந்த உருவம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பின்னாடியே போகிறான். அந்த ராட்சசன் அந்த பாறைங்களுக்கு நடுவில் போகிறப்ப அந்த பாறைங்க எல்லாம் இன்னும் ரொம்ப ஜொலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் நெருப்பு குழம்பாக வருது. அந்த உருவம் ஒரு இடத்துல நின்று கையை மேலே தூக்குனதும் அதே உருவம் கொண்ட ஆயிரக்கணக்கான அரக்கன் கூட்டம் அங்கே இருக்கிறத பார்க்குறான். இதை பார்த்ததும் அந்தோனிக்கு ரொம்பவே ஷாக்காகி எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்குறான். அங்கே என்ன நடக்குதுன்னு தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒரு பாறை மட்டும் இடிஞ்சு உள்ளேருந்து அந்த அகோரமான கூட்டத்துக்கு நடுவில் வருது. இவனும் அதை பார்த்துட்டே இருக்கான். அந்த பாறைக்குள்ளே இருக்கிறத பார்த்து அந்த கூட்டமே கூச்சல் போட்டுட்ருக்காங்க. இவனும் நல்லா அந்த பாறையை உத்து பார்க்குறான். அந்த பாறைக்கு உள்ள செத்து போன தாமஸோட உடல் இருக்குது. இதை பார்த்ததும் மேலும் அதிர்ச்சியாகி உறைஞ்சு போய் நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் தாமஸோட விரலில் அந்த மோதிரம் மறுபடியும் இருக்கிறத பார்க்குறான். அந்த பயத்திலேயே கத்திடுறான். அப்போ கூச்சல் போட்டுட்டு இருந்த கூட்டம் திடீர்னு அமைதியாயிடுறாங்க. அந்த இடமே சத்தம் இல்லாமல் இருக்குது. இவனும் டக்குன்னு வாயை பற்றிடுறான். அப்போ அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்த அகோரமான உருவம் வேகமாக திரும்பி அந்தோனியை பார்க்குது. அப்போ தான் பார்க்குறான் அந்த உருவத்தோட கண்ணிலிருந்து நெருப்பு தெரியுது. கோவத்தில் அந்த உருவம் கத்தி கூச்சல் போட்டுட்டு இவனை நோக்கி வரான். இவன் பயத்தில் எங்கே போகிறான்னே தெரியாமல் வேகமாக ஓடுறான். அங்கே சுற்றி பாறைகளாக இருக்கிறதுனால எங்கேயும் போகாமல் இருந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்கான். திடீர்னு இவன் கிட்ட அந்த உருவம் வந்து நிற்கிது. அப்போ பின்னால் போய் விழறான். விழுந்ததும் அவன் தலை ஒரு மண்டையோட்டு மேலே விழுது. அப்போ ஒரு பாறையிலேருந்து மட்டும் விரிசல் வருது. அந்த விரிசலில் அந்தோனி காலை வச்சதும் தண்ணி வேகமாக இழுத்துட்டு போயிடுது. அப்போ தான் தெரியுது அவன் இவ்வளோ நேரம் கடல் உள்ளதாக இருந்திருக்கான்னு. வேகமாக நீந்திட்டே ஒரு வழியாக தண்ணிக்கு மேலே வந்துடுறான். தண்ணிக்கு மேலே வந்ததும் ஒரே அதிர்ச்சியில் நிற்கிறான். இது எல்லாத்தையும் விட தன்னோட அண்ணனை பார்த்தது இன்னும் அதிர்ச்சியில் இருக்கான். அவனோட உடல் அங்கே எப்படி போச்சு, யார் அவங்கெல்லாம், மோதிரம் திரும்பவும் அவன் விரலுக்கு எப்படி போச்சுன்னு யோசிச்சுட்டே கரைக்கு வரான். கரைக்கு வந்ததும் வீட்டுக்கு வேகமாக ஓடுறான். வீட்டுக்கு வந்து பார்க்குறான், அங்கே அவங்க அம்மா இல்லை. வீட்டுக்குள்ளே போய் அவன் அந்த மோதிரம் வச்சுருந்த இடத்த பார்க்குறான். அந்த மோதிரம் அங்கே இல்லை. எங்கே போயிருக்குன்னு யோசிச்சுட்டே தரையை பார்க்குறான். அப்போ தரை ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அதை பார்க்குறப்ப யாரோ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு யோசிச்சுட்டே வெளியே போய் பார்க்குறான். அந்த மண்ணில் ஒரு கால் தடம் தெரியுது. அந்த கால் தடம் முன்னாடி யாரோ போனதில்லை. அவன் கண்ணு முன்னாடியே ஒரு கால் தடம் நடந்து போகுது. உருவம் இவன் கண்ணுக்கு தெரியல. அந்த கால் தடம் பின்னாடியே போகிறான். அது ஒரு சுடுகாட்டுக்குள்ளே போகுது. இவன் பயத்தோடையே அங்கே போகிறான். அவன் அண்ணன் தாமஸ் புதைச்ச அதே இடத்துக்கு போய் அந்த கால் தடம் முடியுது. இவன் ஒன்றுமே புரியாமல் குழப்பத்திலே நிற்கிறான். தைரியத்தோட குழியை தோண்டி பார்த்துடலான்னு முடிவு பண்ணி யாரும் வராங்களான்னு பார்த்துட்டே தோன்றான். தோண்டி ஒரு வழியாக சவப்பெட்டியை பார்த்துறான். அதே இரும்பால் சவப்பெட்டியை உடைக்கிறான். அந்த நேரம் புயல் அடித்து காற்று இவனை தள்ளுது. அதோட மழையும் வேற வர ஆரம்பிக்குது. வேகமாக உடைச்சி அந்த சவப்பெட்டியை திறக்கிறான். திறந்து பார்த்ததும் இவனுக்கு உடலே ஆடி போயிடுச்சு. சவப்பெட்டிக்குள்ளே பார்த்தது இவனோட அம்மா. அங்கே அவங்க அம்மா தலை ஃபுல்லாக ரத்தம் வடிஞ்சிருக்கிறத பார்க்குறான். அவங்க அம்மா இறந்து போயிருக்கிறத பார்த்து கதறி அலறான். இப்போ அவன் அழுதுட்டு இருக்கிறப்ப அதே குழிக்கு மேலே ஒரு உருவம் தெரியுது. இடி மலையில் இவன் குழிக்குள்ளே இருந்து மேலே பார்க்குறான். அங்கே இவனோட அண்ணன் தாமஸ் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தத்தோட, உடம்புல மண்ணு சகதியோட ரொம்ப கோபமாக இவனை பார்த்துட்டே இருக்கான். யாருடா நீன்னு கேட்குறான். அதுக்கு எந்த பதிலும் பேசாமல் அங்கேருந்து அந்த தாமஸோட உருவம் போகுது. இவன் மேலே போய் பார்க்குறான். அந்த தாமஸோட உடல் எங்கேயுமே காணலை. தூரத்தில் பார்க்குறப்ப கடலில் ஒரு உருவம் மிதந்து போகிறத பார்க்குறான். இவன் கோவத்தோட துடுப்பு படகை எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறான். கடல் புயல் மழையால் ரொம்பவே சீற்றமாக இருக்குது. இவன் மனசில் அந்த உருவத்தை கொண்டுட்டா எல்லாமே சரியாயிரும்னு நினச்சி போகிறான். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் கடலுக்கு நடுவில் அன்னைக்கு பார்த்த அதே மாதிரி வெளிச்சம் தெரியுது. அந்த நேரத்தில் கடலும் அமைதியாகுது. இவன் மெதுவாக படகோட அந்த வெளிச்சம் கிட்ட போய் பார்க்குறான். இந்த முறை கடலில் இறங்காமல் படகு வழியாகவே எட்டி பார்க்குறான். அப்போ பார்க்குறப்ப அந்த வெளிச்சத்தில் இருந்து ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கை தண்ணி உள்ளேருந்து வந்து அவன் கழுத்தை பிடிக்குது. கழுத்தை பிடிச்ச அடுத்த நொடி கண்ணிமிக்கிற நேரத்தில் கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகுது. அடுத்த நாள் அந்த ஊர் கரையோரம் ஒரே கூட்டமாக இருக்குது. அங்கே ஒரு சடலம். அது அந்தோனி செத்து போய் கடலோரத்தில் கிடக்கிறான். அவன் உடம்புல துளி கூட கீறல் இல்லாமல், இதெல்லாம் விட அவன் விரலில் அந்த மோதிரத்தோடு இருக்கிறத பார்க்குறாங்க. இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல.